இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் தேங்காய் கொத்தமல்லி கருவேப்பிலை வெண்டைக்காய் நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ வடை சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றி வெண்டைக்காய் நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கணும். இப்போ அரைக்கிறதுக்கு தேவையானது மிக்சியில் கொஞ்சமாக சீரகம் 2 பச்சை மிளகாய் கொஞ்சமாக கொத்தமல்லி இஞ்சி பூண்டு நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காய் போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா வெண்டைக்காய் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் வரமிளகாய் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கி விட்ருங்க. இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் பேஸ்ட்டு அதையும் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது இந்த வெண்டைக்காய் மோர் குழம்புக்கு தேவையான மஞ்சத்தூளும் உப்பும் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு முக்கியமாக ரொம்பவே தேவையான மோரை வந்து நல்லா வந்து சிலுப்பி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து கலர் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் மோரையும் வந்து நல்லா சிலுப்பி வச்ச மோரையும் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணியும் கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா எல்லாமே கலந்து விட்டுட்டு நீங்கள் வந்து உப்பு வந்து அப்பப்போ செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சோம் இல்லையா வெண்டைக்காய் அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 minutes வந்து நல்லா மூடி போட்டு நீங்கள் பாயில் பண்ண விட்டுட்டு நீங்கள் டேஸ்ட்டும் செக் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு கொத்தமல்லி தலையை நல்லா வந்து தூவி விட்டுட்டு இறக்கி வச்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெடி. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் கற்றுக்கிட்டே ஃபாலோ பண்ணிக்கோங்க.